ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த 17 வயது சிறுவன் உட்பட 9 பேரை மகாராஷ்டிர மாநில தீவிரவாத தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகம் பேர் சாப்பிடும் உணவில் விஷம் வைத்து ஏராளமானோரை கொல்ல தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடியரசு தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாத தடுப்பு போலீசார் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். மும்ப்ரா, தானே மற்றும் அவுரங்காபாத் ஆகிய பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய இடங்களில் சோதனை நடத்திய போது 17 வயது சிறுவன் உட்பட 9 பேரை கைது செய்தனர். இந்த 9 பேரும் ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கூறும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் திரவ வடிவிலான ரசாயன பவுடர், 12 கணினி ஹார்ட் டிஸ்க், 6 பென் டிரைவ், 24 செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களுக்குள் நடைபெற்ற வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்கள் அழிக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் உம்மத்தே முகமதியா என்ற அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 9 பேரில் ஒருவனான முகமது மசார் ஷேக் பிவாண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கணினி பொறியாளராக பணியாற்றியதாகவும், பகத் ஷா என்பவன் கட்டுமான பொறியாளர் என்றும் தீவிரவாத தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் 17 வயதான சிறுவன் 11ஆம் வகுப்பு படித்து வந்ததாக கூறியுள்ளனர். இவர்கள் பொது இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளதாக கூறியுள்ள அம்மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அதிகம் பேர் சாப்பிடும் உணவு, குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொத்து கொத்தாக உயிர்களை கொல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். கைதான 9 பேரில் ஒருவன் நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய உதவியாளரான ரஷீத் மல்பரின் மகன் எனவும் கூறியுள்ளனர்.